ஹலோ விவர்ஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் ரவுண்டு 1க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரவுண்டு 2க்கும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரவுண்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ஸ் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மற்ற தவிர சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களோட 13 டேவும் இன்னும் எண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 5 to 6 days தான் சம்திங் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ்க்கான டைம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அது வந்து காலேஜஸை பொறுத்து தான் அவங்களோட ப்ராசஸ் வந்து எண்ட் ஆகி உங்களுக்கு ஃபைனலில் ரவுண்ட் 1ல் யார் யாருக்கு சீட்ஸ் கிடச்சிருக்கு, என்னென்ன வேகன்சி லிஸ்ட்டுன்றதும் நமக்கு ஆகஸ்ட் 10th அன்னைக்கு வரப்போகுது. ஸோ ரவுண்டு 2 நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கணும். பட் இருந்தாலும் இப்போது ரவுண்டு 1ல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன நியூஸ் மாதிரி தான். ரவுண்டு 2, 3 நீங்கள் இருக்கீங்கனாலும் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் எண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரியான வீடியோஸை வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலில் இன்னும் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணலாம். நமக்கு இன்னும் ரவுண்டு 2, ரவுண்டு 3 வந்துட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங் இருக்குது. ஃபர்தர் அதையும் நம்ம கவர் பண்ணலாம். என்ன மாதிரியாக சீட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிங்க, சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் வந்துட்டு அக்செப்ட் அண்டு ஜாயின் வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இந்த 2 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கலாம். மேபி நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கூட கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலுமே ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தால் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் மென்ஷனாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் இன்னும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 5 days டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் காலேஜ் போய் விசிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரூல்ஸ். ஸோ நிறைய பேருக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கும். வந்துட்டு சரி பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அடுத்தடுத்து வருது. ஸோ நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி மண்டே வந்துட்டு போய் கூட செக் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓல்டு, பட் இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட்ஸ் வந்து வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ இதில் என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்குன்றதை இங்கே நீங்கள் பாருங்கள். கம்யூனிட்டிஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியான கேட்டகிரி வந்து காலேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்ஃப் ஃபினான்சிங், அதேமாதிரி என்ன கோர்ஸ் பிஆர் பிடெக்கு என்ன காலேஜ் அலாட்டட் இருக்குது பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் தான். அதே மாதிரி கோவை புதூர் போஸ்ட்டு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து இங்கே கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிரான்ச் என்ன அலாட் ஆகிருக்கு பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து கிடச்சிருக்கு ஐசிஇ. அதே மாதிரி என்ன கோட்டாவில் கிடச்சிருக்கு பாருங்கள், எஸ்சி அகாடமிக். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் என்ன மாதிரியான கோட்டாஸில் வந்து கிடச்சிருக்கு, என்ன பிரான்ச்சு என்ன காலேஜ் எல்லாமே அலாட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர்னு சின்ன ஷீட்டில் வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இதே மாதிரி சிக்னேச்சர் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து வந்துடும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு போய் நீங்கள் ஆக்சுவலாக இன்னும் உங்களுக்கு எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்றதும் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஓல்டு காப்பி, நியூ காப்பி. இங்கே பாருங்கள், இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் ஆஃப் பிஃபோர்ன்ட்டு உங்களுக்கு 25/10 வந்து கொடுத்துருக்காங்க. பட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 17/10 அன்றைக்கே வந்துருச்சு. ஸோ இந்த 2 டேட்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இப்போ வர ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லேயும் வந்துட்டு டேட்டு ஆக்சுவலாக வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்கலாம், இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களும் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், இப்போ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ முக்கியமாக நீங்கள் எதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படி. இன்னும் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வேறு சர்டிஃபிகேட் வந்து அங்கே சப்மிட் பண்ணணும். இந்த விஷயம் இருக்குது. நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறீங்கனாலுமே அங்கே உங்களுக்கு காலேஜஸில் மேபி டேரெக்டாக ஃபீஸ் பே பண்ண சொல்லலாம். உங்களை வந்துட்டு நியூ சர்டிஃபிகேட்ஸ், அதாவது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துடலாம். இப்போ இங்கே இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காலேஜுக்கு போகலை அப்படின்றது, உங்களுக்கு இந்த 5 to 6 days வந்து டைமிங் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் காலேஜ் வந்து போகலை, நீங்கள் வந்துட்டு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, கேர் பண்ணலன்றது, அப்படியே அந்த சீட் வந்துட்டு வேறு யாருக்காவது மாறுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களால் அடுத்த ரவுண்டு அட்டன் பண்ணுறதுக்கும் முடியாமையும் போகலாம். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் காலேஜ் போய் ஆகணும். இதே மாதிரி நீங்கள் காலேஜ் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி வேறு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள். என்னென்ன மாதிரியான இந்த அட்மிஷனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எடுத்துப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது இதையும் நம்ம பார்த்துக்கலாம்.
இப்போ அடுத்து ரொம்பவும் முக்கியமானது இதுதான். என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் வந்துட்டு வரும். சப்போஸ் வந்துட்டு இல்லைனாலும் நீங்கள் இப்போ நான் காமிக்கிறேன், ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதேமாதிரி செகண்ட் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, மூணாவதாக உங்களோட 11th 12th மார்க் ஷீட்டு, இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி உங்களோட டிசி அண்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் இது இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களோட பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அது இ-சைன்டு காப்பியாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரெசிடெண்ட்டை தவிர நீங்கள் வெளியில் ஏதாவது ஸ்டேட்டில் வந்து சப்போஸ் போய் படிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் ஆந்திராவில் படிக்கிறீங்க, கர்நாடகாவில் படிக்கிறீங்க, பட் உங்களோட ப்ரூஃப் சம்திங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது நீங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் கண்டிப்பாக இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்காக. இது வந்துட்டு நீங்கள் காலேஜ் ஜாயின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்றதுனா அதுக்கு இன்னும் நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் சம்திங் நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த விஷயங்களும் இருக்குது, நீங்கள் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு கேட்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ன்றது மெயினாக எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டிஸ்க்குலாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக அவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது அமௌண்ட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ என்ன காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் உங்களோடது. இந்த டீட்டெயில் எல்லாமே, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் காலேஜ் விசிட் பண்ண வந்து போகிறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து நீங்கள் காலேஜ் விசிட் பண்ண போகும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துங்க, எல்லாத்தையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் முக்கியமாக உங்களுக்கு இதை காமிச்சிடுறேன். இப்போ இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த டேட்ஸ் வந்து பாருங்கள், 3லேருந்து உங்களுக்கு 7 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த 3லேருந்து 7 பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்டு 1ல் சப்போஸ் அக்செப்டன்ட் அப்போடு கொடுத்துருந்தீங்கனாலும் டிக்ளைன் அப்போடு கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கான ரிசல்ட் வரதுக்கான டைம் தான் இந்த டைமு. உங்களுக்கு 5 days இருக்குது. இந்த 5 daysலையும் பார்த்தீங்கன்னா 3, 4 வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து. ஸோ நீங்கள் 5லேருந்து 5, 6, 7 இந்த 3 days கண்டிப்பாக வந்துட்டு காலேஜஸ்க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காலேஜஸ் வந்து உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போய் உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த 3 நாட்கள். ஸோ இதை வந்துட்டு மறந்துடாதீங்க. இதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்க்கு எவ்வளோ சார் வந்து நமக்கு கன்செஷன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 25,000. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு 25,000 வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த விஷயம் வந்துட்டு இருக்குது. இதேமாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சப்போஸ் நம்ம அவங்க ப்ரீவியஸ்லி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எஸ்சி, எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் லெஸ் தென் 2.5 lakh வந்து இருக்கணும் வருஷத்துக்கு. இது இருந்துச்சு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக 50,000 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது. பட் உங்களோட அந்த ப்ரூஃப்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கிளியராக இருக்கணும், இருந்தால் தான் உங்களால் ஸ்காலர்ஷிப்பை அப்டேட் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் 7.5 ரிசர்வேஷனாக இருக்கீங்களா, பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலேஜஸை வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சூஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தை முக்கியமாக நோட் பண்ணிங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் அடுத்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணுங்களா. இல்லைனாலும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் ஸ்பெசிஃபிக்காக நல்ல காலேஜஸில் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல கோர்ஸ் வந்து வேணும், ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வேணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் அட்மிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரம் நம்மளை அப்ரோச் பண்ணுங்கள், அட்மிஷனுக்கான கைட்லைன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.